Hi, this video is sponsored by SPO Digital Marketing Job. SPO Digital Marketing Job is the work from home option. This is a mobile based job. Interested person send me a WhatsApp your name and qualification 9994104160. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுல அடிஷன் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 3.18 இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் பி ஒரு மேட்ரிக்ஸ் வெரிஃபை பண்ண போகிறோம். ஏ ப்ளஸ் பியும் பி ப்ளஸ் ஏவும் ஈக்குவல். இது வந்து ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தோம். இதை தான் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். அட் த சேம் அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அதாவது நெகட்டிவ் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது மேட்ரிக்ஸையும் நெகட்டிவ் மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணும்போது ஜீரோங்கிறது கிடைக்கும். இது ஐடென்டிட்டி. ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு கண்டுபிடிக்கும். அப்போ 1 + 5 9 + 7 3 + 3 4 + 3 8 + 1 -3 + 0 அப்படின்னு எழுதிட்டோம். இதெல்லாம் ஆட் பண்ணால் இந்தந்த வேல்யூஸ் கிடைக்குது. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். அட் த சேம் என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து இங்கே 5 + 1 7 + 9 3 + 3 3 + 4 1 + 8 0 - 3ன்னு எழுதுகிறோம். எழுதிட்டு அதோட ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம தேவையான வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டோம். ஏ ப்ளஸ் பியும் பி ப்ளஸ் ஏவும் ஈக்குவல். அட் த சேம் ஏ மேட்ரிக்ஸ் இது. அப்போ அதோடைய நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா இதில் இருக்க ஒரு வேல்யூவோடையும் மைனஸை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் -1 -9 -3 -4 -8 3. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். இப்படி ஆட் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும், இப்படி ஆட் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ அதனால் இது வெரிஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சம் 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ பி சி அப்படிங்கிற மாதிரி 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலேருந்து என்ன வெரிஃபை பண்ண போகிறோன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். பி ப்ளஸ் சியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதோட ஏ ஆட் பண்ண போகிறோம். அடுத்து ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சி ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் சி ஆட் பண்ணுறோம். பி ப்ளஸ் சினா இந்த 2 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணுறோம். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் அதோட ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஆட் பண்ணுறோம். அப்போது 4 + 10 3 + 6 1 + 8 2 + 2 3 + 7 -8 + 5 1 + -5 0 + 5 -4 -2. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இதிலேயே ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்குது. இதை ஒரு ஈக்குவேஷன் நம்பர் வச்சுக்கலாம். தென் ஏ ப்ளஸ் பி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். அதுதான் இந்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ப்ளஸ் சி இந்த ஆன்சர் ப்ளஸ் சியோட ஆட் பண்ணும்போது நமக்கு அதே ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சரும் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு தேவையான ஆன்சர் வெரிஃபை பண்ணக்கூடியது வெரிஃபை ஆயிடுச்சு. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் அண்ட் ஒய்யோட மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்படி இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் இப்படி இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2xன்னு கிடைக்கும். 2xஆக இருந்தால் என்ன ஆகும்? இது ரெண்டையோட ஆட் பண்ணுவோம். 7 + 3 10 0 + 0 0 3 + 0 3 5 + 4 9 இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது 2x = லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணோன்னா 2xன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இப்போது இந்த எக்ஸோட வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம போடுறோம். ஸோ அதுதான் இந்த எழுதியிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து இந்த டேர்ம்னு இருக்குது. ஸோ அப்போ இதில் போடும்போது இந்த மாதிரி ஒய் = 70535ன்னு இருக்கும். இது 7 - 5 இந்த சைடு வரும்போது மைனஸ் மேட்ரிக்ஸ்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் எழுத வேண்டியது இருக்கும். 7 - 5 தென் 0 - 0 அப்புறம் 3 - 3/2 5 - 9/2. இது எப்படி வந்து இதை சப்ராக்ட் பண்ண வேல்யூ இந்த இருக்குது. ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இதில் டிவைட் பை 1 இருக்குது. இங்கே 2 வரணும்னா நியூமரேட்டரும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்.
ஸோ அதனால் 6 மைனஸ் 3/2 அப்போ 3/2. அட் த சேம் இதுலேயும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 10 மைனஸ் 9/2ன்னு கிடைக்கும். அதுலேருந்து நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிச்சு. நமக்கு தேவையான எக்ஸ் மேட்ரிக்ஸ் அண்ட் ஒய் மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு இஃப் ஏ ஒரு மேட்ரிக்ஸ், பி ஒரு மேட்ரிக்ஸ், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இந்த மாதிரி ரெண்டு இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பி மைனஸ் 5a கண்டுபிடிக்கலாம். பி மேட்ரிக்ஸை அப்படியே எழுதிக்கிட்டேன். மைனஸ் 5aன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் 5ஐ இந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 5 × 0 0, மைனஸ் 5 × 4ன்னு சொல்லும்போது மைனஸ் 20, மைனஸ் 5 × 9 சொல்லும்போது 45, மைனஸ் 5 × 8ங்கும்போது மைனஸ் 40, மைனஸ் 5 × 3 போடும்போது மைனஸ் 15, மைனஸ் 5 × 7 போடும்போது மைனஸ் 35. அதுதான் நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. நமக்கு தேவையான ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ஆன்சர் கிடச்சிச்சு. அட் த சேம் செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் சப்டிவிஷனில் 3a மைனஸ் 9bன்னு இருக்குது. இந்த வேல்யூவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டேன். ஒரு வேல்யூவும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். அட் த சேம் பியோட வேல்யூ ஒரு வேல்யூவும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இங்கே மைனஸ் 9ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். அதனால் இது எல்லாமே மைனஸில் வேல்யூஸ் வந்திருக்கும். தென் இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணுன்னா நமக்கு தேவையான ஆன்சர் இது கிடச்சிரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் XYZ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் எழுதிக்கலாம். கிவன்னு கொடுத்து எடுத்துகிட்டு இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 3 = 1 அப்படி இருந்துச்சுன்னா இந்த 3 இங்கே வரும்போது பாசிட்டிவில் வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 3 + 1ன்னு வரும். இப்போ 4. அப்போ 3x மைனஸ் z வந்து 0. அப்போ எப்படி எழுதலாம், இந்த எழுதியிருக்கும். எக்ஸ் பதில் 4ங்கிறத இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 12 மைனஸ் z = 0. இப்போ z இந்த ரைட் சைடில் வந்துச்சுன்னா z = 12ன்னு கிடச்சிரும். அடுத்த ஆப்ஷன் வந்து x + y + 7 = 1. இப்போ எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் 4, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 + y + 7 = 1. 4 + 7ங்கும்போது 11 ரைட் சைடில் வரும்போது -11 வரும். அப்போ 1 மைனஸ் பண்ணும்போது -10ன்னு கிடைக்கும். தென் x + y + z = 6. நமக்கு இது மூணுலேயுமே xy வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ அதை அப்படியே எழுதிட்டோம். இப்போ இதில் எப்படி பண்ணலாம், இது ரெண்டும் முதல்ல அடிஷன் மேட்ரிக்ஸ். அப்போ x + y, y - z + 4, z - 3 + 3. இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். z - 3 + 3ங்கும்போது +3யும் -3யும் கேன்சல் ஆகி z மட்டும் இருக்கும். ஸோ அதுதான் டைரெக்டாக நான் எழுதியிருக்கேன். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கொடுத்தது எழுதியிருக்கேன். ஈக்குவேட்டிங் போத் சைட்ஸ் கொடுக்கும்போது x + y = 4 வரும். y - z + 4 வந்து 8, z = 16 கிடச்சிருச்சு. டேரெக்டாகவே கிடச்சிச்சு. z 16ங்கிறத செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா y - 16 + 4 = 8. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது -12ன்னு வரும். அதை ரைட் சைடில் போகும்போது +12ன்னு வரும். இப்போது y = 20. இப்போது z வேல்யூ கிடச்சிருச்சு, y வேல்யூ கிடச்சிருச்சு. x வேல்யூ கண்டுபிடிக்க ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கும். இப்போ இதில் yக்கு பதில் 20 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x + 20 = 4. இதை ரைட் சைடில் போகும்போது -20 வரும். அப்போ -16. எக்ஸோட வேல்யூ -16, y 20, z 16. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் xy வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4x - 3xன்னு வந்துடும். அடுத்து இங்கே ஒய்யை மல்டிப்ளை பண்ணுறோம். -2y 3yன்னு வந்துடும். 4 6 ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 4x - 2yனும் -3x + 3yன்னு வரும். = 6ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோன்னா ஈக்குவேஷன் எப்படி வரும், 4x - 2y = 4, -3x + 3y = 6ங்கிற மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 4ன்னு கிடச்சிரும். x 4ங்கிற வேல்யூ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 6ன்னு கிடச்சிச்சு. அப்போ நமக்கு தேவையான xy வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த நான்-ஜீரோ வேல்யூ எக்ஸ் அப்படின்னு ஒரு நான்-ஜீரோ வேல்யூ எக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது 2x², 2x, 3x, x². ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 16, 10x, 8, 8x. ஏண்டா இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 2x² + 16, 48, 20, 12x.
இப்போ என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். அப்புறம் 2x² + 16, 2x + 10x போடும்போது 12x, 3x + 8, x² + 8x. இல்லை ரைட் சைடு அதே தான் திருப்பி. இந்த ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ணும்போது இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ அதை வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நெக்ஸ்ட்டு 12x = 48 வரும். x = 48 / 12 போடும்போது எக்ஸோட வேல்யூ 4 கிடச்சிரும். இது கரெக்டாக வருதான்னு மற்றதுலலாம் சப்ஸ்டியூட் கண்டுபிடிச்சோன்னா எல்லாத்துலேயுமே x = 4 தான் கிடைக்கும். தென் 8th சம், சால்வ் xyயை வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ஈக்குவேஷன் x² y² + 2 × -2x y - y = 5 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு இதை உள்ள 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது -4x - 2y அப்படின்னு வரும். மற்றதெல்லாம் அப்படியே வரும். அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிட்டோம். ஈக்குவேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணும்போது கிடைக்குது. அதை நம்ம சால்வ் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ -1 5ன்னு கிடைக்கும். அட் த சேம் ஒய் எடுத்துக்கிட்டோன்னா இதே மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா ஒய்யோட வேல்யூ y = -2 4ன்னு கிடைக்கும். இதை தான் சால்வ் பண்ணக்கூடிய அந்த XY வேல்யூஸ். தேங்க்யூ.